கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நேராய் நாம் கடந்து செல்வோம். 147ஆம் சங்கீதத்தை இன்றைக்கு நாம் தியானித்தோம், வாசித்தோம். இன்றைக்கு 147வது நாள், இந்த ஆண்டின் 147வது நாள். அதை பேஸ் பண்ணி தான் நம்ம ஒவ்வொரு நாளும் தினமும் அதிகாலை ஜெபத்தில் அந்தந்த சங்கீதங்களை கொண்டு கர்த்தர் பேசி கொண்டு இருக்கிறார். ஆகவே இந்த மாதத்திலே கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் 122ஆம் சங்கீதம் 6-7 வசனங்கள். எருசலேமை சிநேகிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்களாக. உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. ப்ராஸ்பர் என்ற அந்த பதம், சுகித்திருப்பார்கள் என்ற பதத்தை வைத்து நான் உங்களோடு கூட இந்த மாதத்தின் 1ஆம் தேதியும் முதல் வாரமும் காரியம் வாய்க்கும் என்ற பதத்திற்கும் என்னது சுகித்திருப்ப அந்த ப்ராஸ்பர் என்ற பதம் பயன்படுத்தப்பட்டதை நான் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டேன். அடுத்து வந்த 2 வாரங்கள் நமக்கு தொடர்ந்து பிரசங்கியார்கள் வந்துவிட்டபடினால் நான் தேவனுடைய வார்த்தையை கொடுக்க முடியவில்லை. இன்றைக்கு அந்த ப்ராஸ்பர் என்ற பதத்திலிருந்தே பேச வேண்டும் என்று நினைக்கும் பொழுது இந்த 147ஆம் சங்கீதத்திலே கர்த்தர் சில காரியங்களை எனக்கு கற்றுக் கொடுத்தார். ஆகவே அதை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன். நான் இந்த சங்கீதத்திலே எடுத்துக்கொண்ட வார்த்தை இறை வார்த்தை என்னவென்றால் கட்டுகிறார். எல்லாரும் சொல்லுங்க. கட்டுற மாதிரியே பேசலையே, நல்ல சத்தமா கட்டுகிறார். ஆமென். கட்டுகிறார் என்ற இந்த வார்த்தைக்கு நேராக என்னுடைய கண்கள் போனது. அதை குறித்து தியானித்து கொண்டே இருந்தேன். 2 முறை இந்த இடத்துல கட்டுகிறார் என்ற பதம் வருகிறதை பார்க்கிறோம். முதலாவது எதை கட்டுகிறார்? 2ஆம் வசனம், கர்த்தர் எருசலேமை கட்டுகிறார். கர்த்தர் எருசலேமை கட்டுகிறார். அடுத்தது எதை கட்டுகிறார்? 3ஆம் வசனம், இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். இருதயம் நொறுங்குண்டவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். 3வது, இந்த அதிகாரத்திலே இன்டைரக்டாக, நேரடியாக அல்ல, மறைமுகமாக சொல்லப்பட்ட வார்த்தை. அது நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் 13ஆம் வசனத்திலிருந்து 13, 14 2 வசனங்களை வாசிக்கும் பொழுது கர்த்தர் வீட்டை கட்டுகிறார். வீட்டை கட்டுகிறார். பாருங்கள், உன் வாசல்களின் தாழ்பாள்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார், எல்லைகளை சமாதானமாக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குகிறார். இது வீட்டை குறித்து சொல்லப்பட்ட காரியம். ஆகவே இந்த சங்கீதத்தில் தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிற வார்த்தை, நம்முடைய தேவன் கட்டுகிற தேவன். அவர் இடிக்கிறவர் அல்ல, கட்டுகிறவர். ஆமென். முதலாவது எதை கட்டுகிறார் அப்படின்றால் எருசலேமை கட்டுகிறார். ஏன் எருசலேமை கட்டுகிறார் என்று சொல்லி எழுதப்பட்டு இருக்கிறது என்றால், இந்த மாதத்தின் துவக்கத்திலே நான் உங்களுக்கு நான் சொன்னேன், எருசலேம் என்றால் என்ன என்று சொல்லி நான் நினைவுபடுத்தினேன். எத்தனை பேர்த்துக்கு நினைவு இருக்கிறது? எருசலேம் என்றால் என்னது? தேவனுடைய ஆலயம் இருக்கிற இடம். 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். 1 King 11:36, என் நாமம் விளங்கும்படி நான் தெரிந்து கொண்ட நகரமாகிய எருசலேம். ஆமென். சரி. 2வது 135ஆம் சங்கீதம் 21ஆம் வசனம், எருசலேமில் வாசம் பண்ணுகிற கர்த்தர். அப்போ ஆண்டவர் எருசலேம் என்ற ஒரு நகரத்தை தான் நகரம் ஆலயமாக தெரிந்து கொண்ட நகரமாய் தெரிந்து கொள்ளுகிறார். அதிலே தாம் வாசம் பண்ணும்படி காணப்படுகிறார் என்று சொல்லி பார்த்தோம். ஏசாயா 2:3 எருசலேமிலே கர்த்தரின் வசனம் வெளிப்படும் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. வசனம் வெளிப்படுகிற இடம். இந்த வசனங்களின் அடிப்படையிலே நீங்கள் பார்த்தால், இந்த எருசலேம் என்பது தேவனுடைய ஆலயத்தை சார்ந்த, தேவன் வாசம் பண்ணுகிற இடத்திற்கு பெயர்தான் எருசலேம். ஆமென். இப்பொழுது புதிய ஏற்பாட்டின் காலத்திலே தேவன் வாசம் பண்ணும்படியாய் எதை தெரிந்தெடுத்தார்? பிளேஸ், ஒரு இடத்தையா? பழைய ஏற்பாட்டின் காலத்திலே ஆண்டவர் வாசம் பண்ணும்படி ஒரு நகரத்தை தேர்ந்தெடுத்தார். புதிய ஏற்பாட்டின் காலத்திலே
நம்மை தெரிந்தெடுத்தார். வாசியுங்கள் 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது. பாருங்க, இப்போ ஆலயம் என்பது அந்த நாட்களிலே எருசலேமிலே கட்டப்பட்ட ஆலயம். புதிய ஏற்பாட்டின் காலத்திலே நீங்களே அந்த எருசலேமாய் இருக்கிறீர்கள். ஆண்டவர் நம்மில் வாசமாய் இருக்கிறார். இப்ப எத்தனை பேர் சொல்ல முடியும், இயேசு என்னில் வாசமாய் இருக்கிறார்? ஆமென். நாம் தான் தேவனுடைய ஆலயம். we are the temple of God. நாம் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம். அல்லேலூயா. தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய். இன்னும் அதை 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்திலே நீங்கள் வாசிக்கும் பொழுது மிகவும் அழகாக எழுதப்பட்டிருக்கும். நீங்கள் தேவனுடைய ஆலயம். வாசிங்க. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறது என்றும் அறியாதிருக்கிறீர்களா? பாருங்கள், நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். you are the temple of God. நாம் தான் அந்த தேவனுடைய ஆலயம். இப்போ இந்த 147ஆம் சங்கீதத்திலே கர்த்தர் எருசலேமை கட்டுகிறார். அப்படி என்றால் இந்த எருசலேம் என்று சொல்லப்படுகிற அந்த ஆலயம் ஆகிய இந்த எருசலேமுக்கு ஏன் ஆண்டவர் கட்டுகிறார் என்றால், நான் அதை யோசித்தேன். ஏன் எருசலேம், அதுதான் கட்டப்பட்ட ஒரு ஆலயம் ஆயிற்றே, ஏன் கட்டுகிறார் என்று எழுதின பார்த்தால், நான் கொஞ்சம் அதை சர்ச் பண்ணி பார்த்தேன். கிட்டத்தட்ட இந்த எருசலேம் நகரத்தை நோக்கி 23 முறை முற்றுகை போடப்பட்டு இருக்கிறது. சரித்திரத்தின் அடிப்படையில் 23 முறை அந்நியர்கள் அந்த எருசலேம் என்ற நகரத்தை முற்றுகை போட்டிருக்கிறார்கள். 52 முறை தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். எருசலேம் என்ற நகரத்தை 52 முறை தாக்குதல்கள் நடத்தியிருக்கிறார்கள். அடுத்தது 44 முறை சிறைப்பிடிக்கப்பட்டு இருக்கிறது அந்த நகரம். நல்லா கவனிங்க, இதனுடைய ஆவிக்குரிய அர்த்தத்தை நான் சொல்ல போகிறேன். இன்னைக்கு அந்த எருசலேம் மிகவும் அழகாக இருக்கிறது. நான் 2 முறை அந்த நாட்டிற்கு சென்று அதை பார்த்ததினாலே சொல்லுகிறேன். மிகவும் அழகான நகரம், சுத்தமான நகரம், ஒழுக்கம் எல்லாவற்றிலும் எருசலேம் அப்படிப்பட்ட ஒரு நகரமாய் இருக்கிறதை பார்க்கிறோம். கவனிங்கள். ஆனால் இன்றைக்கு பார்க்கிற அந்த எருசலேம் முன்கால சரித்திரத்தை பார்த்தால் கிட்டத்தட்ட நான் சொன்னது போல 23 முறை முற்றுகை போடப்பட்டு இருக்கிறது. 52 முறை தாக்கப்பட்டு இருக்கிறது. அப்போ ஒரு நகரம் தாக்கப்படும் பொழுது, ஒரு நகரம் முற்றுகை போடப்படும் பொழுது பல சேதங்கள் உண்டாகிறது, பல தாக்குதல் உண்டாகிறது. நான் இதை சொல்ல வருகிற ஆவிக்குரிய சத்தியம் என்ன தெரியுங்களா? எருசலேம் என்றால் அந்த நாட்களிலே லிட்டரலாக இருக்கிற ஜெருசலேம். இப்போ நான் எருசலேம் என்று சொல்வது நீங்களும் நானும் தேவன் வாசமாய் இருக்கிற ஆலயம். இது ஆண்டவரை ஆராதிப்பதற்கு ஒரு கட்டிடம் தான். ஆனால் அவரை ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் கூடி வருகிறபடினால் இந்த இடத்திலே கர்த்தர் வாசமாய் இருக்கிறார். ஆமென். 2 அல்லது 3 பேர் என்னுடைய நாமத்தினாலே எங்கே கூடி இருக்கிறார்களோ அங்கே நான் என்ன செய்கிறேன்? இருக்கிறேன், வாசம் பண்ணுகிறேன். ஆகவே கர்த்தர் நாம் கூடி வருகிற ஸ்தலத்தை ஆண்டவர் நம் மத்தியில் இருக்கிறார். இப்போ ஆனால் இவைகள் எல்லாவற்றுக்கும் மேலாய் நீங்கள் தான் தேவனுடைய ஆலயம். இப்போ எப்படி எருசலேமை அன்றைக்கு பல தாக்குதல்கள் வந்து கொண்டே இருந்ததோ, அதை போல தேவனுடைய ஆலயமாய் இருக்கிற நம் ஒவ்வொருவரையும் சத்துரு அழிப்பதற்கு, நீங்க தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறபடினால் உங்களை அழிப்பதற்கு பல்வேறு விதமான தாக்குதல் வந்து கொண்டே இருக்கும். எப்படியாவது கர்த்தரை விட்டு விலக வச்சிடணும், கர்த்தருடைய சத்தியத்தை விட்டு விலக வைக்கணும். அதற்காய் சத்துரு என்ன செய்கிறான்? தாக்குதலை அனுப்பி கொண்டே இருக்கிறான். நம்முடைய விசுவாசத்தை தாக்குகிறான், நம்முடைய உற்சாகத்தை தாக்குகிறான், நம்மில் இருக்கிற பல்வேறு ஆவிக்குரிய நற்பண்புகளை தாக்கி நம்மை சூறையாட நினைக்கிறான். இதுதான் சத்துருடைய வேலை. அவன் தந்திரமாய் செயல்படுகிறான். எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் இப்படி ஆவிக்குரிய ஜீவியம் தாக்கப்படும் பொழுதெல்லாம் அந்த ஆலயம் என்ற ஆவிக்குரிய ஜீவியம் தாக்கப்படும் பொழுதெல்லாம் கொஞ்சம் சேதமடைகிறதே. இதைத்தான் ஆண்டவர் மறுபடியுமாய் எருசலேமை கட்டி கட்டி எழுப்புகிறார். அல்லேலூயா.
எப்படி எழுப்புகிறார்? கொஞ்சம் நீங்கள் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் சோர்ந்து போகிறீர்கள், உடைந்து போயிருக்கிறீர்கள், விசுவாசத்தில் கொஞ்சம் சோர்ந்து போயிடுறீங்க, உற்சாகத்தில் சோர்ந்து போயிடுறீங்க, கர்த்தரை தேடுவதில் சோர்ந்து போயிடுறீங்க. ஒரு நாள் ஆலயத்திற்கு வருகிறீங்க, கர்த்தர் பேசுகிறார். உடனே உங்களுடைய எருசலேம் என்ற அந்த ஆலயம் கட்டப்படுகிறது. அன்றைக்கே நீங்கள் ஒப்பு கொடுக்குறீங்க, ஐயோ நான் போகிற பாதை சரியில்லை, நான் இனி என்னை சரிப்படுத்திக் கொள்கிறேன். அல்லது உங்களை கூப்பிட்டு சில நல்ல ஆலோசனைகள் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அந்த ஆலோசனைகளை கேட்ட உடனே நீங்கள் உணர்வடைகிறீர்கள், எருசலேமை தேவன் கட்டுகிறார். ஆமென். இதுதான் அதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம். அவருடைய ஆலயத்தை சேதப்படுத்த சத்துரு பல்வேறு திட்டங்களை கொண்டு வருவான். ஆனால் தேவன் மறுபடியும் 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 எருசலேமை பாதுகாத்து அதை கட்டுகிறார். அதனால தான் இன்னைக்கு ஆலயங்களாக இருக்கிறோம். எத்தனையோ ஆலயங்கள் இன்றைக்கு காணாமல் போயிடுச்சு தெரியுமா உங்களுக்கு? கர்த்தரை ஏற்றுக்கொண்டு உண்மையான இருதயத்தோடு ஏற்றுக்கொண்டவர்கள், ஞானஸ்தானம் பெற்றவர்கள் சாத்தானுடைய தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டு கர்த்தரை விட்டு விலகிட்டாங்க, மாறி போயிட்டாங்க. உண்மை. காரணம், சத்ருவுக்கு எப்பொழுதுமே தேவனுடைய ஆலயத்தின் மேல் தாக்குதல் இருந்து கொண்டே இருக்கும். நீங்கள் தான் அந்த ஆலயம். நம்மை தாக்குகிற இந்த பொல்லாத சத்ருவின் கையிலிருந்து விடுவிக்க நாம் நம்மை காத்துக்கொள்ள தேவனை எப்பொழுதும் சார்ந்திருக்க வேண்டும். ஆனால் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும், என்ன இருந்தாலும் தேவன் நம்மை மறுபடியும் 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 கட்டுகிற தேவனாயிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். இரண்டாவது, தேவன் எதை கட்டுகிறார்? இருதயம் நொறுங்குண்டவர்களை, காயங்களை கட்டுகிறார். காயங்களை தேவன் கட்டுகிற தேவன். எருசலேமை கட்டுகிற தேவன் இரண்டாவது எதை கட்டுகிறார்? காயங்கள். காயம் ஏன் ஏற்படுகிறது? காயம் காயம் எவ்வாறு ஏற்படுகிறது? நமக்கு எல்லாருக்கும் ஒரு நல்ல ஒரு திருக்குறள் தெரியும். தீயினால் சுட்ட புண் உள்ளாரும், ஆறாதே நாவினால் சுட்ட வடு. அப்போ காயம் ஏற்படுகிறது எதனால்? ஒரு தீயால் ஏற்படுகிற ஒரு காயம். தீப்பற்றி தெரிச்சு அது காயம் ஆறிரும். ஆனால் ஒரு காயம் ஆறாது. எதனால் ஏற்படுகிற காயம்? நாவால் சொல்லி காட்டுவாங்க தெரியுங்களா? நாவால் நம்மளை காயப்படுத்துவாங்க. அந்த காயம் வருஷங்கள் ஆனாலும், அன்னைக்கு அவன் அப்படி சொன்னாலே, அன்னைக்கு அவன் அப்படி சொன்னானே, அதை என்னால் என்ன பண்ண முடியல? என்ன பண்ண முடியல? மறக்கவே முடியல, ஜீரணிக்கவே முடியல. யாரோ சொல்றாங்க, என்னது ஜீரணிக்கவே? எதெல்லாம் ஜீரணிச்சிருச்சு. அதுக்கு பிறகு சாப்பிட்ட ஆடு மாடு எல்லாம் ஜீரணிச்சிருச்சு. இந்த சொன்ன ஒரு வார்த்தை என்ன பண்ண மாட்டேங்குது? ஜீரணிக்கவே முடியலங்க. என்ன வார்த்தை, அருமையான வார்த்தை. சரி, இந்த காயம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த காயங்களை கூட நான் கட்டுகிறேன் என்று சொல்லுகிறார். வேதத்தில் வாசித்து பார்ப்போமா? எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்க. எரேமியா 30:17. அவர்கள் உன்னை விசாரிப்பற்ற சியோன் என்று சொல்லி, பாருங்கள், அவர்கள் உன்னை விசாரிப்பற்ற சியோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவன் என்று பெயரிட்டபடியால், உனக்கு தள்ளுண்டவன் என்று பெயரிட்டபடினால் நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி, நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, இங்க வார்த்தையினால் வந்த காயம், வார்த்தையினால் வந்த காயம். என்ன சொல்றாங்க? என்ன சொல்றாங்க? உன்னை விசாரிப்பற்ற சியோன், நீ தள்ளுண்டவள். இப்போ இந்த வார்த்தையை நீங்க கேட்டிருக்கீங்களா? நான் சொல்லுங்க பார்க்கலாம். ஏய், உன்னை அடிச்சா உன்னை கேட்கறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? உன்னை 4 தட்டு தட்டா உன்னை கேட்கறதுக்கு யாருமே, என்னை கேட்கறதுக்கு யாருமே இல்லை. உன்னை வந்து விசாரிக்கிறதுக்கு யாருமே இல்லை. நீ அனாத, நீ ஓடி வந்தவா, நீ ஒண்ணுமில்லாதவா சொல்றாங்களா இல்லையா? வாங்கியிருக்கீங்களா இந்த வார்த்தை? நீ தள்ளப்பட்ட, உன்னை யாரு நினைக்கிறா? ஒருத்தனும் நினைச்சு கூட பார்க்க மாட்டான் அப்படின்னு நமக்கு நெருக்கம் வரும்போது இப்படிலாம் பேசுவாங்க, மனிதர்கள் பேசுவாங்க. சண்டை வந்துருச்சுன்னா உன்னை யாரும் கேட்க மாட்டாங்க, கேட்கறதுக்கு உனக்கு யாருமே இல்லை, நீ நாதியற்றவள், நீ யாரு? நாதியற்றவள், இப்படிலாம் சொல்லுவாங்க. இதனால ஏற்படுகிற காயம். அந்த வசனம் சொல்லுகிறது, உன்னை விசாரிப்பற்ற சியோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடினால் நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை நான் ஆற்றுவேன். காயம் ஏற்படுவதற்கு காரணம் என்ன சொல்லுங்க? இப்போ சொல்லுங்க.
வார்த்தைகள். வார்த்தைகள். இன்றைக்கு இந்த இடத்துக்குள்ள வந்திருக்கிற வார்த்தையால் காயப்பட்டவர்கள் இருப்பீர்களானால், இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். உங்கள் காயங்களை கட்டுகிற ஒரு கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். ஆமென். இந்த காயத்தினுடைய வேதனையை ஆற்ற முடியாது, கர்த்தர் ஒருவர் தான் ஆற்ற முடியும். மற்ற காயத்துக்கெல்லாம் டிஞ்சரை ஊற்றிடலாம், என்னென்னமோ பண்ணிடலாம், பேண்டேஜ்லாம் போட்டுடலாம். டாக்டர்ஸ் இருக்கிறாங்க, 2 டாக்டர்ஸ் உள்ள உட்காந்துருக்காங்க, காயங்களை கட்டிடுவாங்க. ஆனால் இந்த நான் வார்த்தையினால் பாதிக்கப்பட்டிருக்கிறேன், எனக்கு காயம் கட்டுங்கன்னா அதுக்கு பர்னாலும் இல்லை, ஒன்றும் இல்லை. அதற்கு ஆண்டவர் தான் நம்மளை காயங்களை ஆற்ற முடியும். அல்லேலூயா. இந்த வசனம் என்னை ஆறுதல் படுத்தியது. சிலர் நம்மை துன்புறுத்துவாங்க. ஒரு பாடல் இருக்கிறது, பிறர் வசை கூறி துன்புறுத்தி இல்லாதவைகள் சொல்லும் பொழுது. அந்த பாட்டு ஞாபகத்திற்கா? விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. காயங்கள் ஏற்படுவதற்கு முதல் காரணம் வார்த்தை. வார்த்தையினால் ஏற்படுகிற காயங்கள். 2வது காரணம், மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். மார்க்கு 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். எப்பொழுதும் இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து கூக்குரலிட்டு கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்திக் கொண்டிருந்தான். பாருங்கள், இங்க ஒரு மனிதன் பிசாசினால் பீடிக்கப்பட்டவன். பிசாசினால் ஏற்படுகிற காயம். இன்னைக்கு நம்மளை யாரும் பிசாசு பிடிக்கல, ஆண்டோட கிருபையில பிடிச்ச பிசாசுலாம் ஓடி போயிடுச்சு. அதனால நம்ம நல்லா இருக்கிறோம். பிசாசு பிடிச்சவங்களை பார்த்து அப்படி இருக்கும். என்ன செய்யும்? தன்னைத்தானே இங்க ஒரு மனிதன் காயப்படுத்தி கொண்டான். கற்களை எடுத்துக்கொண்டு தன்னைத்தானே காயப்படுத்தி கொண்டான். பிசாசினால் ஏற்படுகிற காயங்கள். பிசாசினால் ஏற்படுகிற காயம். நன்றாய் கவனிங்கள், பிசாசினால் ஏற்படுகிற காயங்கள். அடுத்தது எதனால் காயம் ஏற்படுகிறது? நீதிமொழிகளின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 23ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். ஐயோ, யாருக்கு வேதனை, யாருக்கு வேதனை, யாருக்கு துக்கம், யாருக்கு துக்கம், யாருக்கு சண்டைகள், யாருக்கு சண்டை, யாருக்கு புலம்பல், யாருக்கு புலம்பல், யாருக்கு காரணமில்லாத காயங்கள், யாருக்கு காரணமில்லாத காயங்கள் அப்படின்னு போட்டுட்டு அடுத்த வசனம், மதுபானம் இருக்கும் இடத்திலே, மதுபானம் இருக்கும் இடத்திலே தங்கி தரிப்பவர்களுக்கும் கலப்புள்ள சாராயத்தை நாடியவர்களுக்கும் தானே. பாருங்க, யாருக்கு காயம், யாருக்கு காயம். அதுலேயும் நம்மளாம் இருக்க மாட்டோம்னு நினைக்கிறேன். இங்கே யாரும் மதுபானத்தை குடிக்கிறவர்கள் இல்லை. ஒரு காலத்தில் குடித்தவங்களெல்லாம் கர்த்தர் மீட்டு எடுத்துட்டாரு. அதனால இன்னைக்கு அதனால் ஏற்படுகிற காயமும் இல்லை. மதுபானம் குடித்தா என்னது? குடியே கெடுக்கும். ஆகவே எல்லாமே போயிடுது. இன்னைக்கும் இந்த காரியங்களுக்கு அடிமைப்பட்டு அதனால் குடும்பம் காயப்படுகிறதை பார்க்கிறோம். ஆகவே காயங்கள் வார்த்தையினால் ஏற்படுகிறதை பார்க்கிறோம். அடுத்தது பிசாசினால் ஏற்படுகிற காயம், குடிப்பழக்கத்தினால் ஏற்படுகிற காயங்கள். 4வது காரியம், பின்மாற்றத்தினால் ஏற்படுகிற காயம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். இங்கு சொல்லப்பட்டு இருக்கிறது, ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்து எரிகோவுக்கு போகிறான், கள்ளர் கையில் அகப்படுகிறான். கள்ளர்கள், வாசிங்க அந்த வசனம் 13:30. பாருங்கள், கள்ளர்கள் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போனான். கள்ளர்கள் அவன் வஸ்திரங்களை உரித்து காயப்படுத்தினார்கள். பின்மாற்றம். இந்த மனிதன் எருசலேம் என்ற தேவனுடைய ஆலயம் இருக்கிற நகரத்தை விட்டுவிட்டு எரிகோ என்ற சபிக்கப்பட்ட நகரத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறான். பின்மாற்ற வாழ்க்கை. கர்த்தருடைய ஆலயத்தில் இருக்க வேண்டிய மனிதன் இப்பொழுது அந்த ட்ராக் மாறி போகிறான், எரிகோவை நோக்கி போகிறான். பின்மாற்ற வாழ்க்கை. வழியிலே கள்ளன் அவனை காயப்படுத்தினான். சில வேளையில் நாம் கர்த்தரை விட்டு பின்மாறும் பொழுது சத்துரு காத்து கொண்டே இருப்பான். வாடா, உனக்காக தான் காத்துட்டு இருக்கிறேன். உன்னை காயப்படுத்தி குற்றுயிராய் விட்டு விட்டான். ஆனால் அங்கு ஒரு நல்ல சமாரியன் வந்து அவரை எடுத்து தன் காயங்களை கட்டி அவரை சத்திரத்தில் சேர்த்து பராமரித்தார் என்று பார்க்கிறோம். ஆகவே அருமையானவர்களே, இப்படிப்பட்ட காயங்கள் ஏற்படும் பொழுது ஆண்டவர் கட்டுகிறார். முதலாவது எருசலேமை கட்டுகிறார், 2வது காயப்பட்டவர்களை கட்டுகிறார், 3வது இது இங்கே இன்டைரக்டாய் சொல்லப்பட்டு இருக்கிறது, அதை நான் எடுத்துக்கொள்கிறேன். அவர் வீட்டை கட்டுகிறார். வீட்டை கட்டுகிறார். அந்த வீடு என்றால் என்ன? அங்கு தாழ்பால் இருக்கிறது, வாசல் இருக்கிறது,
பிள்ளைகள் இருக்கிறார்கள். அப்புறம் அப்புறம் என்ன இருக்குது? எல்லைகள் இருக்கிறது, காம்பவுண்ட் இருக்கிறது. அதன் பிறகு அந்த உச்சிதமான கோதுமை தானியங்கள் நிறைந்திருக்க வேண்டிய அந்த காரியங்கள் இருக்கிறது. இவை அனைத்தையும் கொடுத்து ஒரு வீட்டை கட்டுகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு கட்டப்படாத வீடுகளை தேவன் கட்டுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். உங்க வீடு இன்னும் கட்டப்படலையா? உங்க வாழ்க்கை கட்டப்படலையா? இருக்கிற தடைகளை கர்த்தர் நீக்கி நான் கட்டுவேன் என்று சொல்லுகிறார். எனக்கு இந்த சங்கீதத்தை வாசிக்க வாசிக்க தியானிக்க தியானிக்க எனக்கு கர்த்தர் வார்த்தைகளை கொடுத்து கொண்டே இருந்தார். உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியம் ஆலயம் இன்றைக்கு இடிக்கப்பட்டிருக்கிறதா? யாரோ ஒருவர் சத்துரு உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை முற்றுகை போட்டிருக்கிறார்களா? அதனால் உங்களுடைய ஆவிக்குரிய ஆலயம் சேதமடைந்திருக்கிறதா? கர்த்தர் அதை கட்டுவேன் என்று சொல்லுகிறார். மனிதனுடைய வார்த்தையினால் காயம் பட்டு இருக்கிறீர்களா? கர்த்தர் உங்களை கட்டுவேன், உங்களுடைய காயங்களை கட்டுவேன் என்று சொல்லுகிறார். மூன்றாவது, குடும்ப வாழ்க்கை. ஒரு குடும்பம் என்றால் ஒரு எல்லை இருக்கும். வீடு இருந்தால் அந்த வீட்டுக்கு கதவு இருக்கும், அந்த கதவிலே தாழ்பால் இருக்கும். அப்புறம் வீட்டுக்குள்ள பிள்ளைகள் இருப்பார்கள், உச்சிதமான தானியங்கள் நிறைந்திருக்கும். இவைகள் எல்லாவற்றையும் தந்து உள்ளது தான் ஒரு வீடு. கதவில்லாத வீடு இருந்தால் எப்படி இருக்கும்? பிள்ளை இல்லாத வீடு இருந்தால் எப்படி இருக்கும்? ஆகவே தாழ்பால் இல்லாத வீடு இருந்தால் எப்படி இருக்கும்? கோதுமை தானியங்கள் இல்லாத வீடு இருந்தால் எப்படி இருக்கும்? ஆனால் இவைகள் எல்லாவற்றையும் தேவன் தருகிறார். வீட்டை கர்த்தர் கட்டுகிறார். ஆமென். 127 சங்கீதம் 1 வசனம், கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா. கர்த்தர் கட்டுவார். ஒருவேளை இடிந்து போன வாழ்க்கை கூட கர்த்தர் கட்டுவார். நான் இதையோடு கூட என்னுடைய வார்த்தையை முடிக்கிறேன். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு புஸ்தகம், ரூத்தின் புஸ்தகம். ரூத்தினுடைய வாழ்க்கை இடிந்து போன வாழ்க்கை. ரூத் அந்த பெண்ணை நீங்கள் எடுத்துக்கொண்டால் அவர் ஒரு மோவாபிய பெண். தற்செயலாக அந்த ஊருக்கு நகோமியும் அவருடைய கணவரும் அவருடைய பிள்ளைகளும் வருகிறார்கள். ரூத்தை பார்த்த உடனே திருமணம் செய்து கொள்கிறார்கள். ஆனால் என்ன நடந்தது? கொஞ்ச நாளிலே மாமனார் இறந்தார், கணவர் இறந்தார், கணவருடைய சகோதரன் இறந்து விட்டார். ரூத் ஒரு தனித்த பெண். ஆனால் அவளுக்குள்ளாய் ஒரு நம்பிக்கை, அந்த நகோமியோடு கூட நான் கடந்து வருவேன் என்று. நகோமி தன்னுடைய சொந்த தேசத்திற்கு கைம்பெண்ணாக அவள் கடந்து போகிறாள். அவள் சொல்கிறாள், நான் உன்னோடு வருவேன், நான் உன்னை விட்டு நான் போக மாட்டேன்னு போகிறாள். ஆனால் ஆண்டவர் அந்த ரூத்தினுடைய வாழ்க்கையை கட்டினார். அங்குள்ள ஒரு அருமையான போவாசை கர்த்தர் வைத்திருந்தார். ஹல்லேலூயா. அந்த வாழ்க்கையை நீங்க பார்த்தீங்கன்னா, ரூத்தினுடைய வாழ்க்கை இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாற்றில் வருகிறது. ஒரு தாயாக வருகிறாள், சமுதாயத்திலே கைம்பெண். ஆனால் தேவனுடைய பார்வையிலே அவள் விலையேறப்பெற்ற தாயாய் மாறுகிறாள். கர்த்தர் கட்டுகிறவர். இடிக்கப்பட்ட வீட்டை கூட கட்ட முடியும். ஒடிந்து போன உங்களுடைய குடும்பத்தை வாழ்க்கை கூட கட்ட முடியும். அப்படி ஆலயத்தில் எத்தனையோ சாட்சிகளை நான் சொல்ல முடியும். அநேக குடும்பங்கள் பிரிந்து போயிடுவாங்க. வேண்டாம் பாஸ்டர், இனிமேல் வேண்டான்னு சொல்லுவாங்க. உங்களுக்கெல்லாம் தெரியாது, அவங்களுக்கு வர்ற பிரச்சனைகள் உங்களுக்கு தெரியாது. நான் உங்களிடத்தில் என்னிடத்துல ஆலோசனை கேட்க வரும்போது நான் சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை, நான் இந்த இடத்துல ஜெபம் பண்ணி இந்த தாலியை உங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்கேன். நீ என்ன பிரிஞ்சு போகணும்னு நினைச்சாலும் இந்த ஜெபம் நிச்சயமா பிரிந்து போகாது. நான் சேலஞ்ச் பண்ண சிலரெல்லாம் இன்னைக்கு சந்தோஷமா வாழ்றாங்க. கர்த்தருக்கு மகிமையாய் நான் சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் இடிக்கிறவர் அல்ல, கட்டுகிறவர். இன்றைக்கு நான் உங்களுக்கு இந்த வார்த்தையோடு கூட முடிக்கிறேன். உங்களுடைய ஆவிக்குரிய ஆலயத்தை இடிந்து போயிருக்குதா? உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை இடிந்து போயிருக்கிறதா? பல தாக்குதல், பல முற்றுகை, யாரோ ஏதோ ஒன்றை முற்றுகையிட்டு உங்களுடைய ஆலயம் என்ற ஆவிக்குரிய ஜீவத்தை இடிக்கிறார்களா? ஆண்டவர் இன்றைக்கு கட்டுகிறார். மனிதர்களால் ஏற்பட்ட காயங்களினால் உங்களுடைய உள்ளம் உடைந்து நொறுங்குண்டு கிடக்கிறதா? உங்களை கட்டுகிறார். உங்களுடைய குடும்பம் வாழ்க்கை குடும்பமாக்கப்பட்டு இன்னும் பிள்ளை இல்லையா? பிள்ளையை கர்த்தர் தருவார். உங்க குடும்பத்துக்கு ஒரு பாதுகாப்பு இல்லையா? பாதுகாப்பை தருவார், குடும்பமாக்குவார். எல்லாம் இருக்குதுங்க, போதுமான வருமானம் இல்லை, உச்சிதமான கோதுமை இல்லை, நல்ல சாப்பாடு சாப்பிட முடியல. கர்த்தர் உங்களுக்கும் அற்புதம் செய்வார். கர்த்தர் கட்டுகிற தேவன். கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? எல்லாரும் கண்களை மூடி. இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை கட்டுகிறார். இந்த வார்த்தையை தியானித்து கொண்டே இருங்க. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். உங்களுடைய பாஸ்டர்மா உங்களுக்காக விசேஷமாய் ஜெபிக்கும்படி நான் அழைக்கிறேன். உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் கட்டுவார். உண்மையாய் உங்களுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறவங்க, நீங்க எழுந்து நில்லுங்கன்னு சொல்ல மாட்டேன், உங்க இருதயத்துல கை வச்சுக்கோங்க. ஆமா, நான் உண்மையாவே இன்னைக்கு
இடிந்து போன சூழ்நிலையில் இருக்கிறேன், காயப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறேன், பல்வேறு நிலைமையில் குடும்பம் கட்டப்படாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறேன். இப்போ ஜெபிக்கிற ஜெபம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும், உங்களுக்கு ஒரு அற்புதத்தை கொண்டு வரும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென், ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு கூட உங்களுடைய இருதயத்தில் கை வச்சுக்கொள்ளுங்க. கர்த்தர் நிச்சயமாய் அற்புதம் செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. Thank you Lord. நன்றியோடுமே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே ஆண்டவரே உம்முடைய சன்னிதானத்திலே எங்களை கூட்டி சேர்த்து அப்பா மகிழ்ச்சியோடுமை ஆராதிக்கவும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கவும் எங்களுக்கு நீர் கிருபை பாராட்டினீரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் எங்களோடு கூட பேசி நம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. எங்கள் தேவன் அப்பா நீர் கட்டுகிற தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா மனிதர்கள் ஆண்டவரே இடித்து போடுகிறார்கள், பிசாசு அநேக நேரங்களிலே இடித்து போடுகிறான் அப்பா. ஆண்டவரே எங்களுடைய பின்மாற்றமான காரியங்கள் எங்கள் வாழ்க்கையை இடித்து போடுகிறதப்பா. ஆனாலும் ஆண்டவரே நாங்கள் பார்த்ததை போல எருசலேமை நீர் மறுபடியும் 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 ஆண்டவரே அப்பா நீர் கட்டுகிற தேவனாய் இருக்கிறீர் என்பதை அப்பா நீர் இந்த நாளில் எங்களோடு கூட நீர் பேசினீர் அப்பா. ஆண்டவரே எத்தனையோ நேரங்கள் எங்கள் வாழ்க்கை இடிக்கப்பட்ட சூழ்நிலையிலும் ஆண்டவரே மறுபடியுமாக நாங்கள் எழும்பி நிற்கத்தக்கதாக, மறுபடியுமாக எங்கள் வாழ்க்கை கட்டப்படத்தக்கதாக தேவன் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீர் கிரியை செய்து வருகிறீரப்பா. இந்த காலை வேளையிலும் அப்பா இங்க அமர்ந்திருக்கிற ஆண்டவரே யாருடைய வாழ்க்கையில் ஆண்டவரே இடிந்து போன சூழ்நிலையில் இருக்கிறார்களோ, ஆண்டவரே கட்டப்படாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறார்களோ, ஆண்டவரே தங்கள் இருதயத்திலே கைகளை வைத்து இப்பொழுதுமே நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்களோ, இப்பொழுது கர்த்தர் அவர்களுக்கு இறங்குவீராக ராஜா. கர்த்தர் நீர் அவர்களுக்கு இறங்குவீராக அப்பா. ஆண்டவரே அவருடைய வாழ்க்கை கட்டப்படட்டும் ஆண்டவரே, அவருடைய குடும்பம் கட்டப்படட்டும் ஆண்டவரே, அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை கட்டப்படட்டும் அப்பா, அவருடைய வீடு கட்டப்படட்டும் ஆண்டவரே, அவருடைய பொருளாதாரம் கட்டப்படட்டும் ஆண்டவரே, அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கட்டப்படுவதாக ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Lord. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் கட்டாவிட்டால் அப்பா ஆண்டவரே அது எங்களுடைய பிரயாசம் எல்லாம் விருதாவாய் போகுமே ஆண்டவரே. கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா என்று சொல்லி பார்க்கிறோமே அப்பா. நீர் கட்டுவீராக ராஜா. இன்றைக்கு கேட்ட வார்த்தைகளின்படி அப்பா ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீர் கிரியை செய்வீராக ராஜா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாய் இருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று சொன்ன ஆண்டவர் இப்பொழுது ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஜீவன் இறங்கட்டும் ஆண்டவரே. உடைய பரிபூர்ண ஜீவன் இறங்குவதாக ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உயிர்த்தெழ பண்ணுவீராக ராஜா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அநேக மனிதர்களுடைய வார்த்தைகளினாலே நிந்தனையான பேச்சுகளினாலே ஆண்டவரே அப்பா இருதயம் ஆண்டவரே நொறுங்குண்டு இருக்கிறவர்களுடைய காயங்களை அப்பா நீர் கட்டுவீராக. அதை மறக்க முடியாமல் ஆண்டவரே அப்பா வெளியே ஆண்டவரே செல்ல முடியாமல் ஆண்டவரே பொது இடங்களில் அவர்கள் ஆண்டவரே நிற்க முடியாதபடிக்கு கூனி குறுகி போயிருக்கிற சூழ்நிலைக்குள்ளாக சென்று கொண்டிருக்கிற யாரா இருந்தாலும் அப்பா இப்பொழுது அவருடைய இருதயத்தின் காயங்களை நீர் கட்டி ஆண்டவரே அப்பா அவர்களை நீர் மகிழ்ச்சியினால் நிரப்புவீராக ராஜா. ஒருவேளை ஆண்டவரே திருமண தடைகளினாலே ஆண்டவரே குழந்தை இல்லாத சூழ்நிலைகளினாலே ஆண்டவரே கடன் பிரச்சனைகள் மத்தியிலே ஆண்டவரே ஆண்டவரே கடந்து போகிற சூழ்நிலைகளினாலே அநேகருடைய நிந்தனையான பேச்சுகளுக்கு அநேகருடைய ஆண்டவரே ஏளனமான வார்த்தைகளுக்கு உடைய பிள்ளைகள் ஆண்டவரே ஆளாகி இருப்பார்களானால் இப்பொழுதே ஆண்டவரே இறங்கி அப்பா அந்த சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி அவர்கள் இருதயத்தின் காயங்களை நீர் கட்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது அவருடைய இருதயங்களிலே அப்பா ஆண்டவரே கீலேயாத்தின் பிசின் தைலமாகிய ஆண்டவரே நீர் ஊற்றப்படுவீராக அப்பா. இப்பொழுது ஊற்றப்படுவீராக. அவருடைய காயங்களை நீர் ஆற்றுவீராக ராஜா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பனே நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. பின்மாற்றமான சூழ்நிலைக்குள்ளாக ஆண்டவரே சென்று கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அது நிமித்தமாக ஏற்பட்ட ஆண்டவரே காரியங்களை நீர் கட்டுவீராக ராஜா. மறுபடியுமாக அவருடைய ஆண்டவரே வாழ்க்கை கட்டப்படட்டும். அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கட்டப்படட்டும் ஆண்டவரே. அப்பா இளைய குமாரனை போல மறுபடியும் தகப்பனை நோக்கி வரட்டும் ஆண்டவரே.
ஆண்டவரே ஆலயத்தை நோக்கி வரட்டும் ஆண்டவரே. அவருடைய ஆண்டவரே தவறை உணரட்டும் ஆண்டவரே. அவருடைய ஆண்டவரே வாழ்க்கை நீர் கட்டுவீராக ராஜா. அவருடைய வாழ்க்கை நீர் கட்டுவீராக ராஜா. ஆண்டவரே வீட்டை கட்டுகிற தேவன் ஆண்டவரே, குடும்பத்தில் என்னென்ன தேவைகளோடு நிற்கிறார்களோ இப்பொழுது அவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவரே நீர் சந்திப்பீராக. அவருடைய குறைவுகளை நிறைவாக்குவீராக. சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்பா. இப்பொழுது உம்முடைய பிள்ளைகளுடைய ஆண்டவரே வீட்டிலே அவருடைய வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்துவீராக. பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலையில் இருக்கிற ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுடைய குடும்பங்களை ஆண்டவரே நீர் பலப்படுத்தும் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே, ஆசீர்வதியும் ஆண்டவரே. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா விதமான ஆண்டவரே அப்பா ஆண்டவரே வறட்சியான காரியங்கள் ஆண்டவரே நிர்விசாரமான காரியங்கள் எவைகளா இருந்தாலும் இப்பொழுது மாற்றப்படுவதாக, ஒரு செழிப்பு உண்டாவதாக. தேவன் ஆண்டவரே தங்குகிற ஸ்தலமாக மாறுவார்களாக ராஜா. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே உடைய ஆண்டவரே கைகளின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே. உச்சிதமான காரியங்களினாலே அப்பா உம்முடைய பிள்ளைகளை நீ திருப்தியாக்குவீராக, திருப்தியாக்குவீராக. எல்லா விதமான ஆண்டவரே அப்பா ஆண்டவரே செல்வங்களினாலே செழிப்பினாலே உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் கட்டுகிற தேவன் என்பதை உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நீர் விளங்க பண்ணுவீராக, விளங்க பண்ணுவீராக ராஜா. விளங்க பண்ணும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தைகளை யாரெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே இந்த அற்புதங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே, அற்புதங்கள் நடக்கட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை அப்பா. நாங்கள் உம்மை நம்பி இருக்கிறோம், நாங்கள் உம்மை நம்பி இருக்கிறோம் அப்பா. கட்டுவீராக அப்பா ஆண்டவரே. நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் மகிழ்ச்சியோடு எல்லா விதங்களிலும் மகிழ்ந்திருக்க நிற்கிருபை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நம்முடைய அன்பு கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஆராதனை முழுவதையும் நீர் பொறுப்பெடுத்துக் கொண்டீரே, உமக்கு நன்றி அப்பா. தொடர்ந்து ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதத்தோடு கூட நீர் அனுப்புவீராக. பொறுப்பெடுத்துக் கொள்ளும், வழி நடத்தும். துதி கன மகிமை யாவையும் செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் வழி நடத்துதலும் பாதுகாப்பும் நம் அனைவரோடும் சதா காலமும் நிலைத்திருந்து காப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.